கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 24ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஞானமும் வலிமையும் ஆண்டவரிடமே உள்ளன. ஆமென். நாம் பல நேரங்களில் சோர்ந்து அமரும் பொழுது நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நம்மை சந்திக்க வரும் பொழுது சொல்லுவார்கள், நீ இப்படியே இருக்கியப்பா, உடனே நல்ல டாக்டராக பாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அப்படியே செய், உனக்கு எல்லா பலவீனமும் சரியாகிவிடும் என்று. அது சரிதான். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு மருத்துவர், எல்லாவற்றிற்கும் மருத்துவர் நம்மோடு இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஞானமும் வலிமையும் ஆண்டவரிடமே உள்ளன என்று யோபு ஒரு நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட செயலை நாம் செய்வதற்கும் முதலாவதாக நம்மை தாழ்த்தி விண்ணப்பிக்க வேண்டியது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடமே. எந்த மனிதரும் நம்முடைய செயல்களை செய்ய முடியாது. எந்த மனிதராலும் நமக்கு ஞானத்தையும் வலிமையும் கொடுக்க முடியாது. கடவுள் மாத்திரமே அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய வலிமையினாலும் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அப்படி அது இரண்டையும் நாம் பெறும் பொழுது நாம் எப்பேற்பட்ட காரியங்கள் சவாலாக நமக்கு அமைந்தாலும் அவை எல்லாவற்றையும் மிக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இயேசு மகாராஜாவின் பாதத்தில் அமரும் பொழுது, இயேசப்பா, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் நான் நடப்பதற்கு, என்னுடைய எல்லா பணிகளையும் செய்வதற்கு, கடமைகளை ஆற்றுவதற்கு எனக்கு உமது சிறப்பான ஞானத்தை தாரும், உமது ஆற்றலையும் வல்லமையையும் வலிமையையும் தாரும் என்று நாம் ஜெபித்து அவரிடம் நாம் மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படியாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார். அப்படி நிரப்பும் பொழுது அந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அருமையாக ஆலோசனை சொல்லுவதை நாம் கேட்போம். நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் இருக்கிறார், அவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நாம் உணரத் தொடங்குவோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வாக்கை நம் உள்ளத்திலே பதிப்போம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் ஞானத்தையும் வலிமையையும் கேட்கும் பொழுது நமக்கு அவர் நிறைவாக கொடுத்து அந்த நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களை உமது ஞானத்தினாலும் வலிமையினாலும் நிரப்பி காத்தருள எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம் இயேசு மகாராஜா அவருடைய ஞானத்தினாலும் வலிமையினாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை கேட்டு அவருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சிறப்பான நாளாக ஒவ்வொரு நாளையும் கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமேன். God bless you.